ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னாக்கா, இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் டிஷ் தாங்க. இன்றைக்கி ஆப்பம் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காலத்தில் ரெசிபிங்க. அந்த காலத்தில் இந்த ரெசிபி தான் சூப்பராக அடிக்கடி செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்து ரெசிபி செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். ரேஷன் கடை பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சரிசியை நான் வந்து கழுவிக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு நல்லா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. இப்போ நான் பிரியாணி சாதம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து தால்ச்சா சாதம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பிரியாணி சாதம் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த அரிசி கூட இந்த சாதத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. சாதம் ரொம்ப அதிகமாக போட்டாலும் அப்புறம் வந்து ஆப்பம் வந்து கொலகொலப்பாக ஆகிடும். நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சாதம் எடுத்துக்கிற அளவுக்கே வந்து அரிசி எடுத்துக்கிற அளவுக்கே சாதத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன். 1 மணி நேரம் உளுந்து ஊறிடுச்சு. அந்த உளுந்தையும் சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்து இப்படி கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். உளுந்தையும் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாக வேணாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கங்க. ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம வந்து புளிக்க வைக்கணும். நம்ம அரைச்ச உடனே வைக்க வேணாம். காலையில் அரைச்சினாக்கா சாயங்காலம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. மறுநாள் காலையில் இந்த மாதிரி சுட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். 2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். பொடிசா நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு 4லேருந்து ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட உங்களுக்கு கரம் மசாலா நீங்கள் சேர்க்கலைன்னா பட்டை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. நீங்கள் இன்றைக்கி நான் பட்டை சேர்க்கல. இன்றைக்கி காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு. சோட்டா மாவு சேர்த்துருக்கேன். ஆப்பச்சோடா சொல்லுவாங்கள்ல, அந்த ஆப்பச்சோடா தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்கிறேன். மட்டன் மசாலானா கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றும் பொழுது தோசை மாவு மாதிரி ரொம்ப வந்து மெலிசாக ஊற்றக்கூடாது. ஒரு கெட்டியான பதத்திலே ஊற்றுங்க. கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை மீடியமில் வச்சுடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து கிடைக்கும். இல்லைனாக்கா வந்து மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், உள்ளெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ அதை வந்து எடுத்துடலாம் நம்ம இந்த ஆப்பத்தை.
பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அடுத்ததையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்காக. அடுத்ததையும் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு ஊற்றிக்கிட்டேன். ஒரு சின்னதாக கெட்டியான பதத்தில் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு மூடியை போட்டு விட்டுலாம். அடுப்பை மீடியமே வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டான ஆப்பம் அடை ரெசிபி சூப்பராக சுட்டாச்சுங்க. இது காம்பினேஷன் நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா தான் செஞ்சுருந்தோம். உருளைக்கிழங்கு குருமாவும் கார சட்னி, பூண்டு சட்னி, கார சட்னிலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு. அன்றைக்கி நான் கார சட்னி தான் பண்ணியிருந்தேன். இது கறி குழம்பு இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபிக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காலத்து ரெசிபி யார் சுட்டு தருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருக்க வேண்டாம். நீங்களே உங்கள் கையால் செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.